நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 80வது அதிகாரம் 19வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையானது அது ஒரு விசேஷித்த வார்த்தையா இருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஆசாப் என்கிற பாடகர் எழுதுகிறார். அவர் எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டுடைய சமூகத்திற்கு முன்பதாக முன்னிறுத்தி இந்த விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிறார். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். நாங்க என்ன சூழ்நிலைமையில நாங்க இருந்தாலும், ஒருவேளை உண்மை விட்டு நாங்க பின்வாங்கி போயிருக்கலாம். என்னுடைய வாழ்விலே போராட்டங்கள் பிரச்சனைகளின் மூலமாக நாங்க பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். அல்லது என்ன சூழ்நிலைமையின் வழியாக நாங்க கடந்து சென்றிருந்தாலும் நீர் திருப்பி கொண்டு வாரும். இந்த சங்கீதத்திலே 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் என்று சொல்லி ஆண்டுடைய வல்லமையான காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய தெய்வம், மெய்ப்பராயிருக்கிறவர், ராஜாவாயிருக்கிறவர், என் வாழ்வில சகலத்தையும் செய்ய வல்லவராகிய நீர் இந்த நாளிலே எங்களுடைய இந்த சூழ்நிலைமையிலிருந்து எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை வைக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் ஒளியாயிருக்கிறீர். உம்முடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்க பண்ணப்படும் போது நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து விடுதலையாக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே, நீர் இந்த காரியங்களில் இருந்து எங்களை திருப்பி கொண்டு வந்து எங்களை ரட்சியும், முகத்தின் ஒளியை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னை திருப்பி கொண்டு வாருங்கப்பா, உடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தின் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நீர் சகல சூழ்நிலைமையை மாற்றுகிற தெய்வம் அப்பா. அந்த நாளிலே என்னுடைய வாழ்விலே என்னுடைய சூழ்நிலைமைகளிலே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். இந்த சங்கீதம் 80வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது பாருங்க, 1வது வசனத்திலே ஆசாப் ஆண்டவரை ஒரு மெய்ப்பராக அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நீர் மெய்ப்பர் ஆண்டவரே, நீர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிறவர், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிறவர். நீர் இந்த காலை வேளையிலே எங்களை நடத்துங்கப்பா, எங்களுக்கு செவி கொடுத்தரலுங்கப்பா, எங்களுக்கு உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். உடைய வல்லமையான கிரியைகளை எங்களுக்கு முன்பதாக எழுப்பி எங்களை ரட்சித்தரலுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அடுத்து சொல்றார், இந்த நாளுக்குரிய வார்த்தை எங்களை திருப்பி கொண்டு வாரும். இந்த சங்கீதத்திலே இந்த வார்த்தையானது 3 முறை வருகிறது. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தை இந்த நாளில தின அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, வார்த்தையை அறிக்கை செய்யும் போது அவனுடைய சமூகத்திலிருந்து விசேஷித்த நன்மைகளை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த ஆசாப் ஆண்டவரை நோக்கி மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவராலதான் திருப்பி கொண்டு வர முடியும். அவர் மெய்ப்பர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் நினைத்தால் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ண முடியும் என்பதை ஆசாப் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவேதான் மறுபடியும் ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாருங்கப்பா. ஒருவேளை நாங்க சூழ்நிலைமைகளின் நிமித்தமா நாங்க பின்வாங்கி போயிருக்கலாம். என்னுடைய வாழ்வில எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளில எங்களை திருப்பி கொண்டு வந்துருங்கப்பா, எங்க மேல உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணிருங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அடுத்ததாக அவர் விண்ணப்பம் வைக்கிறார். உடைய ஜனத்துக்கு விரோதமா எது வரைக்கும் கோபமா இருப்பீர் ஆண்டவரே? கோபத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. நாங்க
கண்ணீராகிய அப்பத்தையே போஜனமாகவும் மிகுந்த கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே சில காரியங்களை தெய்வம் நம்முடைய வாழ்விலே அனுமதிப்பார். கண்ணீராகிய அப்பத்தை போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை பானமாகவும் பருகுகிற அனுபவங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட இருக்கலாம். அயலாருக்கு நிந்தையாக இருக்கிற ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம். சத்துருக்கள் நம்மளை பரியாசம் பண்ணுகிற சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை நித்தியமாய் தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒருபோதும் தயவு செய்யாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை மறந்து போகிற தெய்வம் அல்ல. அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண வல்லமையுள்ள தெய்வம் என்கிற அந்த நம்பிக்கை இந்த காலை வேளையிலே நம்மிலே பெருக வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சூழ்நிலைமைகள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர் மாத்திரமே நம்முடைய மேய்ப்பர். அவர் மாத்திரமே நம்மை பிரகாசிப்பிக்கிற தெய்வம் என்கிற நம்பிக்கையில இந்த காலை வேளையிலே பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆசாபும் அந்த நம்பிக்கையை வைத்திருந்தார். அவர் இந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டு மறுபடியும் சொல்றார் பாருங்க, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்களை திருப்பி கொண்டு வாரும், பிரகாசிக்க பண்ணும், ரட்சிக்கப்படுவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவதாக அவர் விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறார் பாருங்க. இது எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு கானான் தேசத்துல எங்களை நாட்டினீர். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை நீங்க மீட்டு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். நாங்க அங்க இருந்து தேசமெங்கு படர்ந்தோம். எங்களுடைய கிளைகளினால் திவ்யமான கேதுருக்கள் மூடப்பட்டது. தன் கொடிகளை தன் கொடிகளை சமுத்திரமட்டாகும், தன் கிளைகளை நதிமட்டாகும் பரவ விட்டது. அல்லவாய் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தீர். இப்பொழுது அதை பறிக்கும்படியாய் வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக இதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் ஆண்டவரே? காட்டுப்பன்றி அதை உளுந்து போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே திருப்பி கொண்டு வாரும், திரும்பி வாரும் என்று சொல்லி மறுபடியும் தன் விண்ணப்பத்தை வைக்கலாம். சொல்றார் பாருங்க, அன்பான தெய்வ பிள்ளையே, எங்களை பழைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்களேப்பா. ஆனா ஏன்பா எங்களுடைய வாழ்வில் இத்தனை போராட்டங்கள், இத்தனை பிரச்சனைகள் என்று நீங்களும் கூட ஒருவேளை இந்த காலை வேளையிலே கேள்விக்குறியோடு நீங்க இருக்கலாம். ஏன் ஆண்டவரை தகர்த்து போட்டி, ஏன் ஆண்டவரை என் வாழ்வில இவ்வளவு காரியங்கள் என்று பல ஆசாபை போல பலவிதமான கேள்விகளின் மத்தியிலே நீங்க இந்த காலை வேளையிலே இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும், இந்த காலை வேளையில ஆண்டவரே திரும்பி பாரு, எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாருங்கப்பா, இந்த திராட்சை செடியை விசாரி தரலுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம ஜெபிக்கணும். அன்பான தேவ பிள்ளையே, காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாக இருந்த நம்மை ஆண்டவர் அந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து நல்ல ஒலிவ மரமாகிய அந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறாரு. அந்த ஒட்ட வைத்திருக்கிற தெய்வத்துக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை நாம சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்னை விசாரித்திருங்கப்பா, என்னை கண்ணோக்கி பார்த்திருங்கப்பா, எனக்காக நீங்க எழுந்தருளுங்கப்பா, என்னை திருப்பி கொண்டு வந்துருங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்த விண்ணப்பத்தை சொல்றாரு, இது வலதுகரம் நாட்டின கொடியையும் நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலுங்கப்பா. உலகத்துல நாங்க யார் இடத்துல போக முடியாதப்பா, நீங்க தான் எங்களுக்கு செய்யணும், நீங்க தான் எதாயிலும் செய்யணும், உண்மைதான் நாங்க நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஆசா தன்னுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டுடைய சமூகத்துல வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிறார் பாருங்க. அங்க பயமுறுத்துதலால் அழிந்து போகிறோம். இந்த காலை வெளியில சத்ருவின் பயமுறுத்துதலால் அழிந்து போகிற சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் சோர்ந்து போய் கலங்கி நிற்கிற சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் இருக்கிறீர்களா? காலை வெளியிலே ஆண்டவரை நோக்கி
நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, நாங்க அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்தின் புருஷன் மேலோ உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷர் மேலும் இருப்பதாக. உடைய கரத்தை எங்க மேல வச்சிருங்கப்பா. உடைய கரத்தை எங்க மேல வச்சு எங்க எங்க சூழ்நிலைமைய மாற்றிருங்கப்பா என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிறா. எங்களை உயிர்ப்பீங்கப்பா. இந்த காலை வேளையில எங்களை உயிர்ப்பிங்கப்பா. நீங்க உயிர்ப்பித்தால் நாங்க உயிர்ப்பிக்கப்படுவோம். உடைய முகத்தின் ஒளி எங்க மேல பட்டா நாங்க பிரகாசிக்கப்படுவோம் அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கிறா. நீங்க எங்களை உயிர்ப்பித்துட்டீங்கன்னா உண்மை நாங்க தொழுது கொண்டு சேவிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் அவரை நோக்கி விண்ணப்பத்தை வைக்கிறோம். உண்மை நாங்க விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண, நம்மை திருப்பி கொண்டு வர, நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த நம்முடைய ஆண்டவரால் மாத்திரமே முடியும். நம்முடைய மெய்ப்பரால் மாத்திரமே முடியும். நம்ம என்ன சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைமையிலிருந்து நம்மை திருப்பி கொண்டு வந்து நமக்கு சகாயம் செய்ய நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே உண்டு என்கிற அந்த நம்பிக்கையிலே பெருகி விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்துல இந்த ஆசாவை போல வைக்கும்போது, ஒருவேளை சொந்து போன நிலைமையில நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க என் மேல பிரகாசிக்க, உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணிருங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன திருப்பி கொண்டு வந்து என்ன மறுபடியும் நிலைநிறுத்துங்கப்பா, என் சூழ்நிலைமையை மாற்றுங்கப்பா, என்ன ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்கப்பா, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துங்கப்பா. நீர் மெய்ப்பர் அல்லவோ, நீர் உன்னதர் அல்லவோ, என் மேல கடாட்சி தருளுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்கள் இந்த நாளிலே அவர் நம்முடைய வாழ்விலே செய்வா.